ரேஷன் கடைகளில் ரேஷன் பொருள் வாங்குறதுக்கு அந்த கடைக்கு தான் போகணும் கட்டாயம் இல்லை. பக்கத்தில் எங்கெல்லாம் கடைகள் இருக்கோ எங்கெல்லாம் கிடைக்கும் அந்த கடையில் போய் வாங்கலாம். இன்னொன்று கூட நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்க, ரேஷன் இது கேட்க நல்லா இருக்கு. இந்த ரூல்ஸும் ஆல்ரெடி அப்ளையா இருக்குது. ஆனா இது ப்ராக்டிக்கலா நடைமுறையில இருக்குதா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. ரேஷன் கடையில் போயிட்டு நீங்க ரேஷன் பொருள் வாங்கினா சம்பந்தப்பட்ட குடும்பத் தலைவரோட கைரேகை கேட்பாங்க. அப்படிங்கும் போது அந்த குடும்பத் தலைவரை போயிட்டு நம்ம அழைச்சிட்டு வரணும். அந்த குடும்பத் தலைவர் ரொம்ப வயசானவராக இருப்பாரு, நடந்து வர முடியாத ஆளா இருப்பாரு. ஸோ இப்போ அவரை போய் நம்ம வண்டி வச்சு கூட்டு கைரேகை வைக்கிறது அங்க கொஞ்சம் சிரமங்கள் இருக்குது. சும்மாவே ரேஷன் கடையில் பொருள் ஸ்டாக் இல்லைங்க, இன்னைக்கு வாங்க நாளைக்கு வாங்க அலக்கழிப்பாங்க. இப்ப ஒரு 5000 பேர் ஒரு ரேஷன் கடையில பொருள் வாங்குறாங்க. 5000 பேருக்கு உண்டான அந்த ரேஷன் குடும்ப அட்டைங்கிறது அந்த கடையில இருக்குதுன்னு பட்சத்துல நீங்க வேற ஊர்ல இருந்து நபர்கள் அந்த கடையில வாங்கும் போது அங்க அந்த 5000க்கும் மேற்பட்ட நபர்களுக்கான அந்த ரேஷன் பொருள் ஸ்டாக்குகள் இருக்குமா? ஸோ அதுலயும் கேள்விக்குறிகள் இருக்குது. பெருவா ரேஷன் கடைக்காரங்க ஒண்ணு என்ன பண்றாங்க, நீங்க அட்ரஸை மாத்திடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க, இல்லைன்னா குடும்பத்துல கூட்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிக்கலா சேலஞ்சஸா இருக்குது. இந்த சிக்கல்லாம் நீங்க தீர்த்து வைக்கணும். அதே போல ஆன்லைன்ல ரேஷன் கார்டு அப்ளை பண்றது பாத்தீங்கன்னா ரொம்பவே டிலே ஆகுது, ரொம்பவே டைம் எடுத்துக்கிறாங்க. இப்ப வாடகை வீட்டுக்கு போறவங்கலாம் உடனே அவங்களால ரேஷன் கார்டை அட்ரஸ் மாற்ற முடியல. ஸோ அந்த ஒரு வேலையை கொஞ்சம் குவிக் பண்ணா கூட நல்லா இருக்கும். ரேஷன் அரிசியை எல்லாரும் பயன்படுத்துற வகையில சன்னக அரிசி கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான். ஏன்னா நிறைய பேர் ரேஷன் அரிசியை பார்த்தீங்கன்னா ஒண்ணு வெளியாகிட்ட வித்துருவாங்க, அப்படி இல்லைன்னா இட்லி மாவுக்கு பயன்படுத்திப்பாங்க. அது சாப்பாட்டுக்கு பயன்படுத்தவே போறதுல நிறைய பேர். அவங்க சொல்ற மாதிரி நிறைய பேர் இந்த கோழிக்கு தீவிரமா போடுறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதும் நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த மருத்துவ காப்பீடு திட்டத்தை 5 லட்சத்திலிருந்து 25 லட்சமா உயர்த்தப்பட்டதா சொல்றாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய வயசானவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அறுவை சிகிச்சை பண்றாங்க, இந்த மெடிக்கல் ரீதியான விஷயங்கள் வரும்போது பல லட்சங்கள் செலவு பண்ணி அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இந்த விஷயங்களை நீங்க கண்டிப்பா நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரேஷன் கடையில எல்லாரும் சாப்பிட்ற மாதிரியான அரிசியை நீங்க போட்டீங்கனாலே கண்டிப்பா டிவிக்கு அரசு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த ஆட்சியில என்ன சாதனை பண்ணுச்சு டிஎம்கே கேட்டுட்டு இருக்காங்களே அவங்களுக்கு எல்லாம் ஒரு தக்க பதிலடியா இருக்கும்.